இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். என்ன தலைப்பு என்றால் இன்றைக்கு குறிப்பாக இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சைகளுடைய பெறுபவர்கள் நாங்களும் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்து அதற்கு பிறகு இந்த தரவு பட்டியலை பார்க்கும் பொழுதுதான் வடக்கு மாகாணம் பெருமைப்பட வேண்டிய குறிப்பாக வடக்கு மாகாணத்துடைய இந்த கல்வி திட்டங்கள் கல்வி சேவை பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்குது. எங்களுடைய மாகாணம் இறுதி இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற விடயம் குறிப்பாக பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வடக்கு மாணவர்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள்லாம் படிச்சாக்கள், எங்களுக்கு தான் அது தெரியும், இது தெரியும். இன்றைக்கு படிப்பிலே நாங்கள் கோட்டை விட்டு போட்டு கீழே போய் இருக்கிறோம். ஒரு 70% கூட எட்டி பிடிக்க முடியாத ஆட்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதும் சமுதாயம் எதை நோக்கி செல்லுது. தனியே போதைப் பொருளை மாத்திரம் நாங்கள் குற்றம் சாட்டி விட்டு சென்று விட முடியாது. ஏனென்றால் எல்லா மாகாணங்களிலுமே இந்த போதைப் பொருள்கள் எங்களை தாண்டி இந்த தென்மேல் மாகாணங்களில் இன்னுமே போதைப் பொருள் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதும் போதைப் பொருள் பக்கம் இளைஞர்கள் சென்று விட்டார்கள் அந்த ஒரு விடயத்தை மாத்திரம் காட்டிக்கொண்டு நாங்கள் ஒளிந்து விட முடியாது. எங்களுடைய கல்வி சீராக்கல் அமுல்படுத்தல், அது குறிப்பாக வடக்கு மாநிலக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள். ஆசிரியர்கள் பல இடங்களிலே இன்னும் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை. அல்லது ஒரு சில ஆசிரியர்கள் மீது வைக்கப்படும் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அல்லது ஒரு சில ஆசிரியர்களுடைய துர்நடத்தைகளை வைத்துக்கொண்டு எல்லா ஆசிரியர்களுமே மட்டம் தட்டி பேசுவது, ஆசிரியர்களை ஊக்கத்துடன் கல்வி கற்பிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்காம என்று பல்வேறு விடயங்கள் இருக்குது. அதே போல எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுகள் அப்படி பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அப்படியே விட்டு விட்டு போகிறோம். ஆனால் கிழக்கு மாகாணம் நல்ல இடத்திலே முன்னேறி இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தால் முடியும் என்பது வடக்கிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு எம்மவரை வைத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலம் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் இருக்கட்டும், பரீட்சை பெறுபவர்கள் வந்துவிட்டது, இறுதி இடத்தை பெற்றுக்கொண்டோம், இதெல்லாம் இருக்கட்டும். சித்தியடையாத மாணவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்குது. ஏஎல் உயர்தரம் இருக்கிறது, அதிலே சித்தியடைய தவிர அது எல்லாருக்கும் அத்தோடு பாடசாலை வாழ்க்கை சரி, அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது நடவடிக்கை பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த ஓயல் பரீட்சையில் சித்தியடைய தவறினால் மற்றவர்கள் பாடசாலை கற்கும் காலம் இருக்கும்பொழுது இவர்களுக்கு பாடசாலை காலம் இல்லாமலேயே போய் கொண்டிருக்கிறது. பழைய காலங்களில் எல்லாம் இந்த ஓயில ஃபர்ஸ்ட் டைம் பெயில் விட்டால் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்புகளோடு போய் சென்று திருப்பி ஓயில படித்து பாடசாலையிலே படித்து ஏழுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இன்றைக்கு ஒருக்கா ஓயில் பெயில் விட்டால் ஏழுக்கு செல், இல்லாட்டி நீ பரீட்சையிலே பெயில் ஆகிவிட்டாய், தனியாக நீ பிரைவேட்டா எக்ஸாம் எடுத்து அடுத்த முறை பாஸ் பண்ணா ஏ லெவலுக்கு வாரர்கள் தான் காணப்படுது. அப்போ மாணவர்களுக்கு அது ஒரு விரக்தி. ஃபெயில் ஆகிவிட்டால் இனி என்ன செய்வது, ஒரு அவமானம் மாதிரி, இனி என்ன அடுத்த பட்ச பாடசாலைக்கு போன்றெல்லாம் நினைத்து அப்படியே பாடசாலை படிப்பு இடைநிறுத்தி விடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வடமாகாணம் கிட்டத்தட்ட 35% சித்தியடையாத மாணவர்களை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இவ்வளவு பேரும் பாடசாலை வாழ்க்கையை இடைநிறுத்தி விட்டு சென்றால் இந்த இளைஞர் சமுதாயத்துடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? வெளிநாட்டுகளுக்கு ஆக்களை அனுப்புகிறோம் அல்லது போதைப் பொருள் பாவனை, அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. ஆனால் எங்களுடைய கல்விக் கொள்கைகள், கல்வி அமுலாக்கம் அல்லது பாடசாலை மாணவர்கள் திட்டங்கள் தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் இன்னமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் இன்னமும் இந்த தொழில்நுட்ப அல்லது ஐசிடி வசதிகள் இல்லாத பாடசாலைகள் பல இருக்கிறது. அதே போல எங்களுடைய மாணவர்கள் மத்தியில் இந்த கணிதம் ஆங்கில பாடங்கள் தொடர்பான நம்பிக்கைகள் இன்னும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அவ்வாறான விடயங்கள் பல இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்குது. அப்ப சித்தி அடையாத மாணவர்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாரிடமும் இருக்கு. ஆசிரியர்கள் அதற்கான வழிமுறைகள் எடுத்துக்கொள்ளணும். அதை தாண்டி எல்லா விடயத்திற்கும் ஆசிரியர்களிடம் போய் வருந்து கட்டி கொண்டு நிற்பது, பிள்ளை வெயில் விட்டு பிள்ளைக்கு அடிச்சு ஆசிரியரை கொண்டு போய் கோட்டு அனுப்பாட்டுறது, பேசின ஆசிரியர் அனுப்பாட்டுறது, கண்டிச்சு ஆசிரியர் அனுப்பாடுறது, எல்லா விடயத்துக்குமே ஆசிரியர்களிடம் போய் வரிந்து கட்டி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பிழையான விடயம். அந்த காலத்துல நாங்கள் ஆசிரியர் எவ்வளவுதான் அடிச்சாலும் வீட்டை சொல்ல மாட்டோம். ஏனென்றா வீட்டை எங்களுக்கு அதை விட அடி விழும். நீயா செஞ்சிருந்தா தான் உனக்கு ஆசிரியர் அடிச்சுப்பான்னு காதை பிடிச்சி முறுக்கி குடின்னு டீச்சருக்கு முன்னால விட்டு என்ன செஞ்சு கொண்டு கட்டுட்டு டீச்சருக்கு முன்னாலே வச்சு எங்களுக்கு அடி விழும். அப்போ அந்த பயத்திலேயே டீச்சர் அடிக்கிற அடியே மேலன்னு டீச்சர் அடியை வாங்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து நீட்டாக அந்த வேலையை செய்யக்கூடியாரு. இன்றைக்கு ஆசிரியர் அடிச்சா நீ வெளியில அவனை பார்த்து கொள்றேன், நான் எந்த கை வச்சுட்டியோ, எனக்கு அண்ணா வருவார் அப்பா வருவார்னு சொல்லி இன்றைக்கு டீச்சர் அடிக்கவே பயப்படணும். அடிச்சா டீச்சர் வெளியில போயிடாது, அப்படி ஒரு நிலைமை வந்து விட்டது. அல்லது யார் இந்த நம்பிக்கையை கொடுக்குறார்கள்? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களால் உங்களோட டீச்சர் கை வச்சா நான் டீச்சரோட குழம்புறேன், இல்லை டீச்சரை கொண்டு கோட்ஸில் விடுறேன், சமூக வலைத்தளங்களிலே பெரிய தங்களை புழுதிகளாக காட்டிக் கொள்ளக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் இன்றைக்கு எங்களுடைய கல்வி நிலை இப்படி மாறிக்கொண்டு. அப்போ ஆசிரியர்களை சுயாதீனமாக அவர்களுடைய திறமைக்கேற்ற மாதிரி அவர்களை இயங்க விட வேண்டிய மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்குது. ஆசிரியர்களை அமுக்கி வைத்து இடமாற்றங்களை தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து சாதிய பிரச்சனை அதிபர்களுடைய இடமாற்றங்கள் பல்வேறு விடயங்கள் தினம்தோறும் நாங்களும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ வடமாகாணம் எப்பொழுது இவற்றிலிருந்தெல்லாம் உயிர்ந்து வரப்போகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கும். அதை தாண்டி எங்களுடைய பிரதேசங்களிலே பல்வேறு வளங்கள் காணப்பட்டு இன்றைக்கு அவை இல்லாமல் போனதும் கூட இதற்கான காரணமாக இருக்கலாம். எனவே இந்த காரணங்கள் எல்லாம் விட்டுவிட்டால் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதனால் வடக்கு மாகாணம் தனியே போதை மாத்திரமல்ல, எதனால் வடக்கு மாகாணம் பின்தங்கி போனோம் என்பதற்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சித்தியடையாத 35% கிட்டத்தட்ட மாணவர்களை என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அடுத்த கேள்வியாகவும் இருக்கு. நிச்சயமாக தான். குறிப்பாக இன்று பட்டப்படிப்புகளாக இருக்கட்டும், இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கட்டும், இப்படி இருக்கின்ற சூழ்நிலை தனியார் பல்கலைக்கழகங்களுடைய வருகைகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த சில தகுதிக்கான பரீட்சைகளில் சித்தியடையவில்லை அப்படி என்று சொன்னாலும் எங்களுக்கு வேறு வழிகள் இருக்கிறது அப்படி என்பது அது ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் சில இந்த
சித்தி வீதங்கள் என்பது எங்களுடைய மாகாணங்களில் குறைந்திருக்கிறது என்பது உண்மையில் வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அடிப்படையில் இந்த கல்வி முறைமைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது அது நாடளாவிய ரீதியிலே அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது அப்படி என்று பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த கல்வி முறைமையை மாற்றப் போகிறோம், எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கு ஏற்றது போல் இந்த கல்வி முறைமை மாறப்போகிறது, மேலித்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி முறைமைகளை போன்று எங்களுடைய நாட்டின் கல்வி முறைமை மாறப்போகிறது அப்படி என்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த கல்வி முறைமைகள் தொடர்பான விடயங்களை தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக பயன்படுத்தி கொண்டாலும் அது தொடர்பான மாற்றங்கள் என்பது நிகழாமல் தான் இருக்கிறது. இது போக இந்த வடமாகாணத்தினுடைய இந்த சித்தி வீதங்களினுடைய வீழ்ச்சி என்பது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்களாக இருக்கட்டும், கரிகரன் கூறியது போன்று இந்த போதை தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பாடசாலை மாணவர்களுடைய போக்கு சமகாலத்தில் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கிற பொழுது ஒரு சமயம் சில மாணவர்களாக இருக்கட்டும், சில பாடசாலைகளாக இருக்கட்டும், அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை என்பதும் ஒரு சில பாடசாலைகளில் மாணவர்களுடைய தன்மை, அவர்கள் ஆசிரியர்களுடைய முரண்படக்கூடிய தன்மைகள் என்றது நாளடைவில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இன்று ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு முன்னர் ஆசிரியர்கள் இன்னொரு தண்டனையும் வழங்கக்கூடியதா இருக்கும். உடல் ரீதியாக ஒரு மாணவர்களை துன்புறுத்தாமல் அவர்களை சரியாக வழிப்படுத்தக்கூடிய, அவர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் வழங்கக்கூடிய தண்டனைகள் என்பது அது மாணவர்களை திருத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளையை ஒரு ஒரு வார்த்தை பிரயோகங்கள் கூட சரியாக நாங்கள் தெரிவு செய்து அவர்களுடன் கதைக்க வேண்டிய தன்மை இருக்கிறது. என்று அதை சமூக வலைதளங்களில் அதை பதிவு செய்வது, அந்த ஆசிரியர் தொடர்பான விடயங்களை விளம்பரப்படுத்துவது என்று பல விடயங்கள் இந்த சமுதாயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. உண்மையில் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் பாடசாலை நடைபெறவில்லை, ஆசிரியர்கள் மாணவர்களை துன்புறுத்தவில்லை என்றால் அது இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது என்று நேற்றைய தினம் கூட நாங்கள் சமூக வலைதளங்களில் ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆசிரியர் காதில் கிள்ளி அந்த சிறுவனுக்கு அந்த காதில் புண் ஏற்பட்டுட்டது அதாலே அப்படி என்பது. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதான். உண்மையில் பெற்ற பிள்ளைகளை பாடசாலைக்கு நம்பி அனுப்புகின்ற பொழுது ஆசிரியர்கள் இப்படியான வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகள் அதையே பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதையே தங்கள் மீது ஆசிரியர்கள் எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது என்பதற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாடசாலையிலேயே மாணவர்கள் குழுக்களாக ஒன்றிணைந்து ஆசிரியர்களை கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்குவது, அவர்களை மன ரீதியாக அவர்களை துன்புறுத்தக்கூடிய பாடசாலை மாணவர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழித்துக் கொண்டு ஆசிரியர்கள் மீது தங்களுடைய பொறுப்புகளை விட்டு விடுகிறார்கள். பிள்ளை ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டால் டீச்சர் நீங்கள் எதுக்கு இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்கிறார்கள். வெறுமனே பாடசாலை இருக்கக்கூடிய அந்த பாடசாலையில் அந்த வகுப்புகளை வழிப்படுத்துவதற்கும் அது தொடர்பான அறிவுகளை போதிப்பதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வீட்டில் படிக்கிறார்களா, அது தொடர்பான அடுத்த கட்ட தேர்ச்சி மட்டங்களுக்கு எப்படி நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பது பெற்றோர்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்குது. இன்றைக்கு வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே வீட்டில் தங்களுடைய பிள்ளைகளுடன் நேரம் செலவழிக்காமல், வீட்டில் தங்களுடைய பிள்ளைகள் கல்வி கேட்கிறார்களா, அவர்கள் அந்த படிப்பு தொடர்பாக அவர்களுடைய அக்கறை நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக அந்த தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி சுமையை தூக்கி ஆசிரியர்கள் மீது போடுவது என்பதே அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கு. இது இந்த சமகாலத்தில் அதிகரிக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை விட்டுவிட்டு அந்த பொறுப்புகள் முழுவதையும் ஆசிரியர்களுடைய கைகளில் கொடுக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக உங்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட பெற்றோர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அவர்களுடைய கவனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்று இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த பாடசாலையில் அவர்கள் கற்பிக்கக்கூடிய மாணவர்களை தாண்டி ஏனைய மாணவர்கள் மீதும் அக்கறை கொண்டு செயற்படக்கூடிய ஆசிரியர்களாகத்தான் அவர்களுடைய பொறுப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளுடைய அடுத்த கட்டம் வழிப்படுத்தல்களாக இருக்கட்டும், ஒரு துறை சார்ந்தவர்களை வழிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், அடுத்த கட்ட கல்வி படிகளுக்கு அவர்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகளாக இருக்கட்டும், இப்படி பொறுப்பான ஆசிரியர்கள் பலர் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயம். அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய போதைப் பொருள் பாவனை என்பது தினம் தினம் ஆசிரியருடைய வாழ்க்கை அப்படி என்பது ஒரு ஒரு பயத்துடன் பயணிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு தூரத்திற்கான ஒரு ஆசிரியர் மாணவனுடைய ஒழுக்கம் பற்றியும் அவர்களுடைய சீர்படுத்தல் தொடர்பாகவும் இறங்கி செயற்பட முடியும் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. பெற்றோர்கள் இந்த பொறுப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரிசமனாக ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். சில ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் விதிவிலக்கானவர்கள், அவர்களை பற்றி நாங்கள் பேசவில்லை. உண்மையாக இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அழுத்தங்கள் கொடுப்பது என்பது அவர்கள் இந்த ஆசிரியர் பணியை சரியாக செய்ய முடியாத ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய சூழலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக. அப்ப நாங்கள் இந்த பாடசாலை பரீட்சைகளுக்கு எல்லாம் படித்தது எங்களுக்கு இந்த பரீட்சைகள் படிச்சாதான் வாழ்க்கைன்ற தத்துவங்கள் எல்லாம் தெரியாது. எங்களுக்கு
வீட்டை நொறுக்கி போடுவாங்கன்ற பயத்தை தான் நாங்கள் எல்லாருமே படிக்கக்கூடிய படிக்காட்டி மார்க்ஸ் இல்லாட்டி வீட்டுக்காரர் அடிச்சு நொறுக்கி இருங்கன்றதுக்காண்டி தான் நாங்கள் படிக்கக்கூடியது. அதை தாண்டி நாங்கள் ஆசிரியர்களுக்கு பயந்து என்பதை தாண்டி வீட்டுக்காரர் ஆசிரியருக்கு சரியா பயப்படுவாங்க. நாங்கள் படிக்கல மார்க்ஸ் எடுக்கிறேன் டீச்சர் உன்னால டீச்சர்கிட்ட நான் பேச்சு வாங்க போறோம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போய்க்கு பயந்து கொண்டு போகணும். அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கிற டீச்சர் மேட்ட போய் பேச்சு வாங்கிட்டு அது இந்த சம்பவம் இல்லாமல் வந்து வீட்டை வந்து எங்களுக்கு நடக்கும். அப்போ இப்படியான படிங்க நாங்கள் வீட்டை படிக்காட்டியும் உடனே டீச்சர் மேலுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். பிள்ளை பள்ளிக்கூடத்தில் படிக்காட்டியும் டீச்சர் மேலே வீட்டுக்காரருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். போய் அப்பா கூட்டிட்டு அம்மா கூட்டிட்டு உடனே அனுப்பி விட்டுரும். ஏன்னா வீட்டுக்காரர் பாடசாலையோட ஒத்துழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தெரிந்தது. அப்போ வீட்டுக்காரர் டியூஷனுக்கு போறானா இல்லையா, அது படிக்கிறானா இல்லையான்னு பல்வேறு விடயங்களை கவனித்தார். இன்றைக்கு அது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ டீச்சர் மேருக்கு பெற்றோர் பயப்பட்ட காலமும் நாங்கள் பயப்பட்ட காலமும் அதெல்லாம் சிறந்த காலங்களாக இருந்தது. டீச்சர் மாதிரி ஒரு தரம் மதிக்காத காலமாக இருக்கு. அப்போ வடக்கின்ற கல்வி நாங்கள் தனியாக எல்லாரும் பேசுகிற மாதிரி அது செஞ்சோம் இது செஞ்சோம் அந்த தலைவன் வாழ்ந்த காலத்தில் கல்வியில எல்லாம் உயர்ந்திருந்தோம் அதெல்லாம் ஓகே வரலாறுகளாக இருக்கட்டும். ஆனால் இனி என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு. மீண்டும் நாங்கள் கூறுவது பரீட்சை பெறுபவர்கள் வந்து விட்டது, குறைந்த இடத்துக்கு சென்று விட்டோம். ஆனால் இந்த சித்தியடைய தவிர இருக்கக்கூடிய 35% மாணவர்களை என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கு. எனவே இனியாவது அந்த தவறுகளை விடாமல் இந்த 35% என்பது பெரிய ஒரு தொகை, அதை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறோம் என்ற கேள்வியோடு நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை இந்த விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் ஹார்த்தியா. நன்றி. நன்றி.